ஆண்டவர் செய்த நன்மை நினைச்சு பாட போறோம். அல்லேலூயா. எல்லாம் இணைந்து பாடுவோமா? பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். ஓ, நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். ஓ, இளைப்பாறுதல் தந்தார், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம், இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். ஓ, இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். ஓ, சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே, சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடு. ஆண்டவர் யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். அப்படி எழுமி நின்று கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர். நமக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ, முடியுமோ முடியாதோ, இந்த சூழ்நிலையில் நம்மளால் நிற்க முடியுமோ முடியாது நமக்கு தெரியாது. யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம், அம்மோன் சேயீர் மலை தேசத்தார், ஏராளமான கூட்டம். அந்த கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க பலன் இல்லை. ஆனால் யோசபாத் செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமே, கரங்களை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க. கர்த்தர் என் குடும்பத்திற்கு நல்லவராகவே இருந்தார், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்தார்.
அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. இந்த வார்த்தையை சொல்ல 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 இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்க குடும்பத்தின் மேல அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கிருபை செயல்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு எனக்கு நல்லவர். இயேசு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை அனுபவிக்க முடியாத ஒரு காரணம் ஆண்டவருக்கு விரோதமான முறுமுறுப்பு. ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு? இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நாம் செய்ய வேண்டியதை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது, மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நமக்காக காரியங்களை மாறுதலாய் மாற பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இந்த 3 மாதமும் என்னை அற்புதமாக நடத்தினீரே நன்றி. தகப்பனை போல கர்த்தர் நடத்தினார், தாயை போல சுமந்தார். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், எத்தனை காரியங்கள். ஒவ்வொரு காரியத்தை நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்தணும். நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பாதுகாத்தாரே நன்றி. உங்க கணவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது பாதுகாத்தாரே நன்றி. தேவ சமூகத்தில் இருந்து நம்ம நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே நன்றி அப்பா, என் குடும்பத்தை நீர் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறீரே நன்றி. 3 மாதம் அற்புதமாக கர்த்தர் நடத்தினார். எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தாலும், எத்தனையோ வேதனைகள் நம்மை மேற்கொண்டாலும் கர்த்தர் தாண்டி போக கர்த்தர் கிருபை செய்தார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை நிற்க வைக்கவில்லை, எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ள வைக்கவில்லை. கர்த்தருடைய அன்பை நினைச்சு, கர்த்தாவே உம்முடைய அன்புக்காய் நன்றி. எல்லா கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. பரலோகம் நம்முடைய கரங்களை பார்க்கட்டும். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்மைப்படுத்தி, ஆண்டவரே நீர் செய்த நன்மையை ஏராளம், ஆண்டவரே நீர் என்னை நினைத்து நடத்துகிற பாதைக்காய் நன்றி. நீர் என்னை நினைக்கிறீர் ஆண்டவரே. ஜனவரி மாதம் நினைத்தீர், பிப்ரவரி நினைத்தீர் ஆண்டவரே, இந்த மார்ச் மாசத்தை நடத்தினீர் ஆண்டவரே. ஏப்ரல் மாதத்தின் கிருபையாய் தந்தீர். இந்த மாதம் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் எல்லாம் வாயை திறந்து, நல்ல அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தேவ சமூகத்தில் ஆண்டவர் தந்த கிருபையை நினைத்து, ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற நன்மையை நினைத்து, ஓ உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு உபத்திரவத்தின் வழியாய் நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்காக ஒரு விசாலத்தையும், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நன்மையும் கர்த்தர் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். சிம்சோனை எந்த ஒரு கயிறு போட்டாலும் கட்ட முடியாதுங்க. காரணம், அபிஷேகம் அவனுக்குள் இருக்கும் பொழுது எந்த கயிறும் அவனுடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எந்த மனுஷனோ எந்த சூழலை கட்டவே முடியாது. எந்த கிரியும் கட்ட முடியாது, எந்த ஒரு சோல்வும் கட்ட முடியாது, எந்த துர்ச்செய்தி உங்களை கட்ட முடியாது. காரணம், ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த பலனுமே கிடையாதுங்க. மனுஷன் மூலமாக பலனை பெற முடியாது, பொருட்கள் மூலமாக பலனை பெற முடியாது, எந்த ஒரு ஆள் பலத்தினால பலனை பெற முடியாது. ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள் வரும் பொழுது அது உன்னதத்தில் வரக்கூடிய பலன், அது உன்னதத்தில் வரக்கூடிய பலன், அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தேவையான பலனை ஆராதனை வேலையிலே கத்த தர விரும்புகிறாரு. ஆராதனை வேலையில கத்த தர விரும்புகிறாரு. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு,
ஆதியும் அந்தமும் மானவர். அல்பா அல்பா ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் மானவரே. அல்பா அல்பா ஒமேகாவும் ஆராதனை உமக்கு. மனக சுகதுல கதனா ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை. அல்பா ஒமேகா அப்படின்னா ஆதியும் அந்தமும், தொடக்கம் முடிவும். உங்க வாழ்க்கையில ஏதாவது தொடங்கி இருக்கிறது அப்படின்னா இது எப்படி முடிப்பேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ஆராதனை வெளிப்படுறார். அல்பா ஒமேகா, அவர் தான் தொடக்கமும் முடிவும். தொடங்கிட்டோமா, எப்படி முடிக்க போறோம் கவலைப்படாதங்க. அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம முடிக்கணும், அவரே எல்லாம் முடிச்சிருவாரு. ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில ஒன்று தொடங்கிட்டார்னா அவரே முடிச்சிருவாரு. ஐயோ அறகுறையில நிக்க அப்படி கவலைப்படாதங்க, அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆதியும் அந்தமும் அல்பா அல்பா ஒமேகாவும் அவரே. ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவும். ஆராதனை உமக்கு. ஆராதனை ஆராதனை துதிக்கும் போதே ஒரு மகிமை. சிகினா மகிமை. ஆராதனை உமக்கு. ஷபபரதரகதோ. ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா. 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 மகிமை. ஓ மகிமை வெளியரங்கமாகட்டும், மானிடர் யாவரும் காண்பார்கள். எங்க வாழ்க்கையில வெளிப்படுகிற மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதை. உம்மை நோக்கி பார்த்து, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளு. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, நல்லவரே வல்லவரே ஆண்பவரே காப்பவரே நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவர் ஷகதரா கதரா பவரே நன்றி
தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா இணையில்லா தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் இணையே இல்லை? அவருக்கு இணை இந்த உலகத்துல யாருமே இல்லை. உங்களுக்கு எப்போ எது தேவையோ அந்த இடத்துல அவர் நிற்பார். உங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல அப்பா நிற்பார் உங்களுக்காக. தேவ சமூகத்தில் நம்ம கொஞ்சம் அர்ப்பணிச்சா போதும், நமக்காக நிற்கக்கூடிய நல்ல தகப்பன். மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்காக நின்னார். எல்லா நெருக்கத்திலும் நின்று அவர் விடுவித்தார். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டார்மா. ஜெபத்தை கேட்கலன்னா நம்ம இந்த இடத்துல நிற்கவே முடியாது. எத்தனையோ செய்திகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனதை உடைக்கிற செய்திகள், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அது எல்லாவற்றையும் தாண்டி போக கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீங்க எனக்காக நிக்கணும் ஆண்டவரே. அவர் நிக்கணும்னா, அவர் செயல்படணும்னா, அவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் தானே, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அவர் நேசிக்கிறார், அவர் சிநேகிக்கிற பரிசுத்தம். இந்த உலகத்தில் ஒன்னு ஒருத்தர் நேசிப்பாங்க. உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னா ஒருத்தர் அது சொல்வார், இது சொல்வார். அப்பாட்ட கேட்டா சொல்வார், ஏசப்பாட்ட கேட்டா சொல்லுவார், உங்களுக்கு எதுப்பா ரொம்ப பிடிக்கும்? ஆண்டவர் சொல்ல, நான் நேசிக்கிற பரிசுத்தம்பா. சொல்ற, நான் பரிசுத்தர். எவ்வளவு அழகா சொல்றார், நான் பரிசுத்தர். பரிசுத்தத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். கடைசியில் வெளிப்படுத்தல விசேஷத்தில் எப்படி சொல்ற, பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். போன வாரம் பரிசுத்தமா இருந்தோமா, இன்னும் இன்னும் இன்னும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்த தாழ்த்த அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க நமக்காக கர்த்தர் நமக்காக நிற்பாரு. நீங்க நிக்க முடியாத இடத்துல அவர் நிற்பாரு. சின்ன தீட்டு அது பெரிய பாளையத்தையே தோல்வியடைய செய்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எந்தெந்த காரியங்கள் இருக்கோ, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் அர்ப்பணிப்போமே. யாருக்கும் தெரியாத ரகசியமா இருக்கலாம், அந்த உறவா இருக்கலாம், அந்த வார்த்தையா இருக்கலாம், அந்த செய்கையா இருக்கலாம், அந்த பார்வையா இருக்கலாம், அந்த எண்ணங்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு உறவுல ஒரு பிரச்சனை உண்டாக்குறது, அது யாருக்கும் தெரியாது. மனுஷன் பார்க்கிறான், வெளியே பார்ப்பான், ஆனா ஆண்டவர் இருதயங்களின் ஆழங்களை பார்க்கிறார். அவர் வெளிப்படணும்னா, செயல்படணும்னா அவர் எதை என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? ஏதோ ஒண்ணு என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா ஏதோ ஒண்ணு செய்ய போறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்ய போறாரு. ஏதோ ஒரு காரியத்தை வைராக்கியமா வெளிப்பட போறாரு. அதற்காக தான் உங்களோடு கூட போராடி கொண்டே இருக்கிறார். இந்த 4வது மாதத்துக்குரிய அனைத்து நன்மைகளும் இந்த மாசத்துல நீங்க பெற்றுதான் ஆகணும். மரித்து போன லாசருவை போல இருக்கிற எல்லா நன்மைகளும் வெளியே வந்துதான் ஆகணும். நாலாவது மாதம் உங்களுக்கு இளைப்பாறுதல் வந்துதான் ஆகணும். இந்த மாசம் தத்தளிப்பு இருக்கக்கூடாது. ஆனா தேவ சமூகத்தில் நீங்க அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, எது எது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே. தாவீது 51வது சங்கீதத்தில் எழுதும்போது அவன் சொல்றான், பசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கூடாதுங்க, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை இதுக்குதான் பரிசுத்தம். கிரியை அவர் கிரியை நடப்பிக்கணும். எத்தனை நாள் தான் நம்மளா போய் போராடிக்கிட்டு இருப்போம். நம்ம ஏன் நமக்காக போராடணும்? இல்ல, தேவையில்லை. அவர் நமக்காக செயல்பட விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஏதோ வார வாரம் அப்படி இல்லமா, அப்படி இல்ல. இன்னைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தார்னா, இந்த நேரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் இந்த நேரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. அப்பா, என்னை தருகிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே என்னை தருகிறேன். ஆண்டவரே அப்பாவும் பாதம் சரணடைந்தே, அன்பின் தகப்பன் நீர்தானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே கதறுகிறேன் நான் கண்ணீரும். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. பனியை போல தூய்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. ஏஸ் சொல்லுங்க, ஏசையா 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 ஏசையா. துணிகரமாய் நான் பாவம் செய்தே, துணிந்து பாவம் செய்தே. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க பலன் இல்லையே, நோக்கி பார்க்க பலன் இல்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி ஷகதடகஸ். நோக்கி பார்க்க, ஓ நோக்கி பார்க்க பலன் இல்லையே, நோக்கி பார்க்க பலன் இல்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, தூக்கி நிறுத்தும். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்த. எல்லாரும் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரட்டும். கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. ஏசையா 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 ஏசை. எங்களை கழுவுகிற ஏசையா, ஏசை. கழுவினேன், காண்கிறேன். ஏஸ், நீங்க கழுவப்பட்டால் காணலாம், தேவ மகிமையை பார்க்கலாம். ஏஸ் சொல்லுங்க. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தால். நான் பனியை போல, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா ஏசை, தேவ பலன். ஏசையா, ஓ ஏசையா 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 ஏசையா. கழுவுங்க ஐயா, கழுவுங்க, ஒவ்வொருவரையும் கழுவுங்க, சுத்திகரிங்க. பலன் இல்ல. ஓ ஏசையா ஏஸ். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கையை உயர்த்த முடிஞ்சவங்க சொல்லுங்க. ஏசை ஏசையா. கழுவுங்க ஏசையா. சபையை சுத்திகரிங்க,
சபையை சுத்திகரிங்க, ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க. பரிசுத்த ஆவியானவரே வெண்மை ஆக்கிருங்க, வெண்மை ஆக்கிருங்க. ஏசையா சொல்லுங்க, ஏசையா 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 ஏசையா. கழுவுகிறேன், கழுவினேன், காண்கிறேன், கழுவினேன், காண்கிறேன். எப்படி சுகமானாய்? நான் கழுவினேன், காண்கிறேன். இப்பொழுது கழுவுகிற நேரம். கர்த்தர் உங்களை கழுவுகிற நேரம், உங்களை தூய்மையாக்குகிற நேரம், கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிற நேரம், கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குகிற நேரம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நேரம். கழுவப்படுகிற அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. கரைதிரை இல்லாத ஒரு மனவாட்டி சபையாய் எங்க சபை இருக்கணுமே. எங்க சபையை சுத்திகரிங்க, எங்க சபையை சுத்திகரிங்க, எங்க சபையை சுத்திகரிங்க, எங்க சபையை சுத்திகரிங்க. ராஜா சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. சுத்திகரிப்பு இல்லாமல் அற்புதம் இல்லையே, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே பார்வை இல்லையே, பரிசுத்தம் இல்லாமல் பார்வை இல்லை. மனக்கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், கழுவப்படு. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நன்மையை நீ காண்பாய், கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நன்மையை காண்பாய், கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நன்மையை காண்பாய். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மைகளை வைத்திருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில கிருபைகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ஜீவனை வைத்திருக்கிறார். ஓ, எதிர்கால நம்பிக்கை இல்லாதபடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த ஆராதனையில எதிர்கால நம்பிக்கை உண்டு, உனக்கு நம்பிக்கை உண்டு. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ ஆசைப்படுகிறேன். உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். தேவ பிள்ளையே, உங்க இருதயத்தில் ஒரு ஏக்கம் வரட்டுமே, ஒரு ஏக்க பெருமூச்சு வரட்டுமே. அப்பா, அப்பா, நீங்க நேசிக்கிற பரிசுத்தம் ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியங்கள், எல்லா அசுத்தங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டும், எல்லா இச்சைகள் வெளியேறட்டும், எல்லா காம விகாரம் வெளியேறட்டும், சிந்தனைகள் வெளியேறட்டும். கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்யட்டும். உங்கள் குடும்ப சாபங்களை உடைக்கட்டும், எல்லா அந்தகார கிரியைகள் உடையட்டும், எல்லா இருளின் வல்லமைகள் வெளியேறட்டும். இயேசுவின் வெளிச்சம் உதிக்கட்டும், இயேசுவின் வெளிச்சம் உதிக்கட்டும், இயேசுவின் வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் உதிக்கட்டும். தலைகுனிவை ஏற்படுத்துகிற ஆவியே வெளியேறு. குடும்பத்தில் தலைகுனிவை ஏற்படுத்துகிற ஆவியை வெளியேறு. வெட்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவியை வெளியேறு. தோல்வியை ஏற்படுத்துகிற ஆவியை வெளியேறு. இதெல்லாம் பாவத்தினால் வருகிற வேணே. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? யார்? இந்த சபையில யார் இருக்கா? யாராவது இருக்கீங்களா? ஆண்டவர் பார்க்காரு. ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற தெய்வம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். அழுவுனா பார்க்கலாம். திரும்ப சொல்றேன், நீ கழுவப்பட்ட உன் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்க்கலாம், ஆச்சரியங்களை பார்க்கலாம், கிருபையை பார்க்கலாம், நன்மையை பார்க்கலாம். உனக்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா நாளைக்கு கர்த்தர் உனக்காக செய்கிற அற்புதத்தை பார்க்க முடியும். ஏனாதானம் இல்ல. இயேசுநாதர் ஏனாதானம் கடவுள் அல்லமா. ஏதோ சபைக்கு வந்த ஏனாதானம் அல்ல. அவர் நமக்காக வைராக்கியமா செயல்படுவார். சொந்த பந்தங்கள் மத்தியில் நிற்பாரு. நீ வெக்கப்பட்ட இடத்துல நிற்பாரு. நீ தோல்வி அடைஞ்சு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கல்ல, அந்த இடத்துல உனக்காக ஒரு பெரிய ஜெயத்தை உனக்காக ஏற்படுத்துவாரு. சூழ்நிலையை தலைகீழா மாற்றுவாரு. உன் பேரை பெருமைப்படுத்துவாரு. உன் கீர்த்திய தேசமாக பரவ வைப்பாரு. உனக்காக அவர் நிற்பாரு. உணர்வு வரட்டும், உணர்வு வரணும். சபையில உணர்வு வரணும். நீ சபையில எத்தனை நாள் எத்தனை வருஷம் வந்தால் பிரச்சனை இல்லம்மா. உணர் இல்லைன்னா ஒரு கிரியை நடக்காது. பாளையத்தில் பின்பகுதியில் இருக்கிறனால பிசாசு அடிச்சானா, சத்ரு அடிச்சானா. பரிசுத்தம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீ பரிசுத்தமா இருந்தா உனக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவாரு. யெகோவா நிசியா எழுந்தருள்வாரு. அது வைரஸ் உன் குடும்பத்தை அழிச்சிரும், உன் பிள்ளைகளை அழிச்சிரும், உன் சந்ததி அழிச்சிரும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆவியான துக்கப்படுகிறது, துக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு, துக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. குடும்பத்துல ஏன் சண்டை, ஏன் பிரச்சனை, ஏன் குழப்பம், ஏன் தேவையில்லாத காயம், ஏன் கலங்கின கண்கள், ஏன்பா, ஏன் ஏன் ஏன்? அர்ப்பணிச்சு பாரு. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சு பாரு, அர்ப்பணிச்சு பாரு, அர்ப்பணிச்சு பாரு, அர்ப்பணிச்சு பாரு. ஒரு அர்ப்பணம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு அர்ப்பணம் ஆச்சரியங்களை கொண்டு வரும். ஒரு அர்ப்பணம்
அதிசயங்களை கொண்டு வாரா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நிறைய ரொம்ப நேசிக்கீங்க. ரொம்ப நேசிக்கிறதுனால தான் எங்களை இன்னும் நீங்க உருவாக்க விரும்புறீங்க. பசுத்தத்தை எதிர்பார்க்கீங்க. அப்பா பிள்ளைகிட்ட கேட்கறது தப்பு கிடையாது. அப்பா பிள்ளைகிட்ட கேட்கறது தப்பே கிடையாது. இன்னும் எங்கிட்ட கேட்கீங்க. நாங்கள் இன்னும் சரி செய்ய வேண்டிய பகுதியை சரி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து எல்லா பகுதியிலும் உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவரே உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.